ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. போன வாரம் ரொம்பவே பலவீனமாக இருந்தோம். நாங்கள் நினைத்தோம், சரி இன்னும் போன வாரம் மட்டும் வச்சுருந்தோன்னா இன்றைக்கி வச்சுருக்க மாட்டோம். ஓகே, ஸோ போன வாரம் வைக்கல, இன்றைக்கி அதை விட ரொம்ப பலவீனமாக இருந்தோம். ஆனாலும் போன வாரமே வைக்கலையே, இந்த வாரம் நிச்சயமாக வைக்கணும். ஏன்னால் இனி அடுத்து சீசனல் டேஸ் வருது. அதனால் வி மைட் பி ஒன்லி மீட்டிங் இன் நெக்ஸ்ட் இயர். ஸோ அதனால் இன்றைக்கி எப்படியாவது வச்சிடணும் அப்படின்னு நான் நினைத்தேன். ஸோ ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார். இன்றைக்கி காலையில் லவ் ஃபீஸ்ட் இருந்தது சபையில். ஸோ அந்த ஒரு விசேஷித்த ஆராதனை நீங்கள் யூடியூப்பில் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப போய் அந்த செய்தியை கேளுங்க. அந்த மெசேஜ் மட்டும் இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணிடுவாங்க. மெசேஜ் மட்டும் இப்போ நீங்கள் த்ரூ ஃபுல் சர்வீஸ் அதில் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மெசேஜை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெசேஜ் மட்டும் இன்றைக்கி நைட் they will upload the மெசேஜ். கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், ஒவ்வொருத்தரும் கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கணும். இந்த இரவுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம அதை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு அதிகாரம், அதாவது மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனம் மற்றும் 34ஆம் வசனம் ஆகிய இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து 34 வாசப்பா. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். ரைட், ஓகே. ஸோ இன்னொரு முறை வாசிக்கிறோமா? 22nd verse and 34th verse. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் நம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 34 கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். ரைட், பிரைஸ் தி லார்ட். அக்கறைக்கு போகும்படிக்கு அவர்களை துரிதப்படுத்தினார். சீக்கிரமா போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார். வேதம் சொல்கிறது, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு காலையிலையும் அக்கறை குறித்து தான் பேசியிருக்கிறோம். நீங்கள் போய் பாருங்க அப்புறமேட்டு. ஸோ ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சீக்கிரமா போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார். அக்கறையிலே. ஸோ இந்த 2 கரையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பிணியாளிகள், அந்த பக்கமும் பிணியாளிகள். 2 ஹீலிங் இருக்கு. இந்த சைட்லயும் ஒரு ஹீலிங், அந்த பக்கமும் ஒரு ஹீலிங். பட் இதுக்கு இடையில இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு 3 விதமான பயங்கள், ஃபியர் பாருங்க. யாக்கோபுடைய லைஃப்ல நீங்க ஒரு பர்சனலா ஒரு கேர்ஃபுல் பைபிள் ஸ்டடி பண்ணீங்கன்னா you will be able to discover so many fears. யாக்கோபுக்கு நிறைய பயங்கள் இருந்தது, நிறைய பயம் இருந்துச்சு. இங்கேயும் ஒரு 3 பயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா, இது போல இருக்கிற எந்த பயமும் உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. அந்த பயத்தையெல்லாம் போக்கும்படி ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்றேன்னா, ஒருவேளை இஃப் யூ ஆர் caught in some kind of fear, ஏதோ ஒரு பயம், ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள்ல முதல்ல அந்த பயம் என்னும் நுகத்தை உங்கள் வாழ்க்கையிலே முறித்து
உங்களை விசுவாசத்தினாலே நிறைத்து நடத்தும்படிக்கு விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, முதலாவது பயம் 14ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்து ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியா அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்ப முதலாவது பயம் என்ன பயம் அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீப்புள். இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ். ஒரு பயம். என்ன பயம்? ஜனங்களை குறித்த ஒரு பயம். சிலருடைய பயம் எதை பொறுத்ததுன்னா யாரோ ஒரு மனிதனை பொறுத்து. நாளைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பயப்படுறாங்க, ஐயோ மேக்ஸ் டீச்சர் வந்துருவாங்களே, அந்த மேக்ஸ் டீச்சர் பார்த்து ஒரு பயம் இருக்கு. வேலைக்கு போற இடத்துல ஐயோ அந்த மேலதிகாரி அவரை பார்த்து ஒரு பயம் இருக்கு. ஸோ எனி ஃபியர் that is related to people, ஜனத்தை குறித்த ஒரு நபரை குறித்த பயப்படுகிற ஒரு காரியம். எரேமியா 39ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ பயப்படுகிற மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 39 கடைசியில் இருக்கும். ரைட், எந்த வசனம் சொல்லி வாசிங்க? எரேமியா 39:17. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் ப்ராஃபட்டிக்கா என்ன சொல்றேன்னா, இஃப் யுவர் ஃபியர் இஸ் கன்ஃபைன்ட் டு அ பர்சன், இஸ் இட் ஆல் அபவுட் அ பர்சன்? ஒரு நபர் தாங்க என் பயமே, ஒரு நபர் தாங்க. அண்ணன் சொல்றாரு, நீ பயப்படுகிற மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே. ஏசாயா 41 அதிகாரத்தில் சொல்றாரு, பயப்படாதே, யாக்கோபின் சிறுபூச்சியே பயப்படாதே. சங்கீதக்காரன் சொல்கிறான், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் 46ஆம் சங்கீதத்தில். ஏன்னா யாக்கோபு தான் முற்பிதாக்களிலேயே பயந்த ஒரு நபர்னா யாக்கோபு தான். அந்த பயப்படுகிறவனுக்கும் தேவனாக இருந்து அவனுடைய பயத்திற்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பயம் என்ன பயம்? அது என்ன பயமா இருந்தாலும் அந்த பயத்தை அவர் நீக்குகிறார், அப்புறப்படுத்துகிறார். 2வது பயம் என்ன பயம் அப்படின்னா, மத்தேயு 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இங்கே ஒரு பயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பயம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, fear for lack of revelation, வெளிப்பாடின்மையினால் ஏற்படுகிற ஒரு பயம். இந்த பயம் எப்போ வரும் அப்படின்னா, வார்த்தையை அறியாததினால் வருகிற ஒரு பயம். If you don't know the word of God, if you don't have enough word of God inside of you, you will fear. பாருங்க, இயேசு கடல் மேல் நடக்கிறாரு. அந்த படகுல உட்கார்ந்திருந்தவங்களாம் யூதர்கள் தான். எல்லா புஸ்தகத்தையும், வேதத்தில் இருக்கிற புஸ்தகத்தையும் அறிந்தவர்கள் தான். ஆனா யோபின் புஸ்தகம் 9 அதிகாரம் 8ஆம் வசனத்தை அவங்க மறந்துட்டாங்க. அங்க என்ன போட்டுக்கணும் வாசிங்க, யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அப்போ அவர்கள் இயேசுதான் மேசியா நம்புறாங்களே, அந்த மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அதுல ஒரு அடையாளம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சமுத்திர அலைகள் மேல் நடப்பார். இந்த வசனத்தை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க நிச்சயம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. So there is a kind of fear that will grip you if you don't have the revelation about God's word. தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடின்மை, உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை, அவருடைய வார்த்தை என்னதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா,
அது நிமித்தமாக சில பயங்கள் ஊடுருவுகிறது. வார்த்தை அறிந்து கொள்வதனால் விசுவாசம் வருகிறது, அங்கே பயத்திற்கு இடமே இல்லை. So first fear இந்த சாப்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற first fear about people. அப்படிப்பட்ட எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பயம், இந்த இரண்டாவது பயம் இருக்குதே, இந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். If you allow God's word to dwell in you richly, then automatically this fear will vanish. இது இரண்டாவது பயம். மூணாவது பயம் எங்க இருக்கு அப்படின்னா, மத்தேயு 14:30 வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் பயந்து அமிழ்ந்து போகையில் இது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா fear about the atmosphere. சரியா? சூழ்நிலை மாறுது, சூழ்நிலை அகெயின்ஸ்டா இருக்கு. ஆனா இந்த பயத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா there is no faith or there is doubt. சந்தேகமோ அவிசுவாசமோ இருந்தால் வருகிற ஒரு பயம். இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில அவனுக்கு தூரமாக இல்லை, அவனுக்கு சமீபமா இருக்கிறார். எவ்வளவு சமீபமா இருந்திருக்கிறார்னா, அவர் கையை நீட்டா அவனை பிடிச்சிடலாம். So he was that close. இயேசு கிறிஸ்து பக்கத்துல தான் நிக்கிறான். He was that close, but still he feared. It is just because he began to doubt Jesus. இயேசுவை சந்தேகப்பட்டான். இவர் உண்மையே இயேசுதானா? இவர் இயேசுவார்னா இந்நேரத்துக்கு காற்றுல அடங்கி இருக்கணுமே, கொந்தளிப்பா நின்று இருக்கணுமே. அந்த நேரத்தில் அந்த டவுட், அப்போ அற்ப விசுவாசமோ அவிசுவாசமோ சந்தேகமோ இருக்கும் என்றால் அங்கே ஒரு பயம் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் பக்கத்தில் இருக்கேன். நீ மூழ்கினாலும் உன்னை நான் திரும்பமாய் எடுத்து உன் தோல்வியை ஜெயமாக்கி, எது உன்னை மூழ்கடித்ததோ அதன் மேல உனக்கு அதிகாரத்தை தந்து உன்னை நான் நிறுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க என்ன தீர்மானம் இருக்கணும்னா, ஆண்டவரே நான் முங்குனா கூட உங்களுக்கு முன்னாடி தான் முங்குன ஆண்டவரே, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இனிமே முங்கவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் உங்களை அவரு மூழ்கி போக விடவே மாட்டாரு. நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கை தோல்வின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது உங்களுக்கு முன்னாடி தான் வரணும் ஆண்டவரே, அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தோக்கவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை மூழ்கினான் உண்மைதான், ஆனா உடனடியாக அவனை பிடித்து தூக்கி அவனை திரும்பமா அதே இடத்துல, எந்த இடத்துல அவன் தோற்றானோ பாருங்க. பீட்டருடைய லைஃப்ல ஜீசஸ் அவர் செஞ்ச எல்லா நேரமும் இப்படிதான் பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல யோசிச்சு பாருங்களேன், எங்க பீட்டர் தோற்று போனானோ அங்கேயே ஜெயத்தை கொடுத்தார். அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆம்பியன்ஸ், வேலை ஸ்தலம். அது கடல் என்று சொல்லும் பொழுது ஒரு வேலை ஸ்தலம். இங்க ஒரு பர்சனல், இது ரொம்ப பர்சனல். இது ஸோ ப்ரொஃபஷனல் ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், நீ எங்கே தோற்று போயிருக்கியோ அங்கேயே உன்னை ஜெயத்தை உனக்கு அருளும்படி இயேசு விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் சொல்கிறேன், இந்த 3 விதமான பயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான பயத்தையும் ஆண்டவர் மேற்கொள்ளும்படிக்கு அவர் அற்புதங்களை செய்தார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயங்கள் உன்னை ஒரு நாளும் மேற்கொள்ளாது, இந்த பயத்தை நீ கீழ்ப்படுத்தி போடுவாய். Praise the Lord. Amen. You will operate only in faith. You will never operate in fear. நீங்க பயம் உங்களை இயக்காது, விசுவாசம் மட்டும்தான் உங்களை இயக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை
துவக்குகிறவராய், அதை வர்த்திக்க செய்கிறவராய், அதை நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் நம்ப வேண்டும், இந்த 3 காரியத்திலையும் ஒருவேளை உங்க பயம் என்னவா இருந்தாலும் சரி, இந்த 3 காரியத்தில் இருக்கிற எந்த பயமா இருந்தாலும் சரி, இன்று அந்த பயத்தை மாற்றி உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்கிறார். சரி, நான் சொன்னேன் இதை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 2 இடத்துலையுமே, அதாவது சுகமளிக்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். 2 இடத்துலையும் இதே தான் செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த பக்கமும் அதே தான், அந்த பக்கமும் அதே தான், 2 பக்கமும் அதே தான் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, சுகமாக்கி இருக்கிறார். ஜீசஸ் ஹஸ் ஹீல்டு பீப்புள், சுகமாக்கி இருக்கிறார். ஆனா இந்த முந்தின சுகமாக்குதல் அதை விட பிந்தின சுகமாக்குதல் விசேஷமானதா இருக்கு. ஏன்னா அதுல ஒரு துரிதம் இருக்கு. பாருங்களேன், துரிதப்படுத்தினார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுடைய சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் துரிதமாய் நேரிட போகிறது. Something is already sent your way. கனசரேத்து மக்கள் கேள்விப்பட்டபடியே கண்டார்கள். அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க அவரை இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். அவர்கள் வியாதிப்பட்டவர்களாக இருந்தார்கள், பலவீனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாத விதமாய் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அவங்க நேராக அனுப்பினார். உங்களுக்கு தெரியாத விதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் சரீர சுகமும் பலனும் தீவிரமாய் சீக்கிரமாய் அனுப்பப்படுகிறது. அவர்களை துரிதப்படுத்தினார். You need to go there swiftly, சீக்கிரமா போங்க. ஏன்னா அங்க ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. அந்த ஜனக்கூட்டம் நான் யார் என்று அறிந்திருக்கிறது. நீங்கள் அவர் இன்னார் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும், உங்களுக்கு உடனே உதவி வருகிறது. உடனே உதவி, உடனே உதவி. பேதுரு இயேசு யார் என்று அறிந்திருந்தபடினால் அவனுக்கு உடனே தமது கைகள் நீட்டினார். உடனே. இந்த இரவு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அற்புதத்தை அவர் துரிதப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய சமாதானம் துரிதமாய் வருகிறது, வெற்றி துரிதமாய் வருகிறது. அது தாமதிப்பதில்லை. வாக்கு பண்ணப்பட்டவைகள் சீக்கிரத்தில் நேரிடுகிறது. அவர் அவைகளை அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியாத விதமா. தாவீதுக்கு தெரியாது, ஆனா அரண்மனையில் அவனை குறித்து பேசப்பட்டது. மேபிபோஷேத்துக்கு தெரியாது, அரண்மனையில் அவனை குறித்து பேசப்பட்டது. தீர்க்கனாகிய சாமுவேலுக்கு தெரியாது, வழியிலே சவுலும் வேலைக்காரனும் அவனை குறித்து பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியாத விதமா உங்களை குறித்து பேசும்படி சில வாய்களை தேவன் ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டவைகளை துரிதமாய் சீக்கிரமாய் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் செயல்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, நீர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆண்டவரே, ஆமா, நீ அறிந்திருக்கிற. அதனாலதான் உனக்கு அற்புதம் என்ன வருது, சீக்கிரமா வருது. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த முதலாவது இருக்கிற சுகத்தை பார்ப்போம். மத்தேயு 14 அதிலே 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனம் உருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இது ரொம்ப என்னன்னா, இந்த வந்த கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வந்த கூட்டம் அதுல வியாதியஸ்தர்களாக இருந்தவங்கன்னு அவங்க யாரும் தங்களை அடையாளப்படுத்தலை. தாங்க சொல்லலை, ஆண்டவரே நாங்கள் வியாதியா இருக்க ஆண்டவரே அப்படின்னு. இப்போ நல்லா கேளுங்க, இவங்களுக்கு நான் என்ன பேர் வச்சு, இந்த கூட்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா, பீப்புள் ஹூ கேம் டு ரிசீவ். பிரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொள்ள வந்த கூட்டம். இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது யாரை குணப்படுத்துகிறாருன்னு சொன்னா, மகனே மகளே, உனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தும் பெற்றுக்கொள்ள இயலாதவனாய் இருக்கிறாயே.
ஆண்டவருடைய விருப்பம் என்ன இருக்குன்னா, நீ பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும்பா. நீ பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு வியாதி உன்னை தடுக்குது. நீ இன்னும் குணமாக்கப்படாம இருக்கிற ஏதோ ஒரு சின்ன காரியம் தடுக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்ள வந்துட்ட இல்லையா, நீ அவரை தேடி வந்துட்ட இல்லையா, உன்னை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமா மாற்றக்கூடியதான் அவருடைய ஊழியமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவரு உன் வியாதியை கண்டுகொள்ளாம விட போறதில்லை, உன் பலவீனத்தை கண்டுகொள்ளாம விட போறதில்லை. அவருக்கு தெரியும் உனக்கு விருப்பம் இருக்கு, வாஞ்சை இருக்கு. ஐயோ, இந்த ஆண்டவர் கொடுக்கிற அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமே, அவர் எனக்கு தரப்போகிற பெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமே, விருப்பமும் வாஞ்சும் இருக்கு. ஆனா என்னால முடியலையே, என்னால முடியல. நான் கூட்டத்தோடு கூட்டமா நிக்கிறேன், ஆனா என்னால முடியல. அன்று சொல்றாரு, அவர் உன்னை தேடி வந்து உனக்கு சுகத்தை கொடுப்பார். He will come in search of you, even though it is not your prayer. இவங்க யாரும் தனியா போய் கேட்கல, எங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, நாங்க ஆரோக்கியமாகட்டும் ஆண்டவரேன்னு தெரியல. இப்படிதான் நிறைய நேரங்களில் நம்ம பெற்றுக்கொள்ள விரும்பியும் பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாய் நிற்கிறோம். இந்த இரவு ஆண்டு சொல்றாரு, இந்த புது வருடம், இந்த சீசனுக்குள்ள நீ வரும் பொழுதே பெற்றுக்கொள்ளும்படி அவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். He is going to heal you. He is going to make you well so that you will receive whatever that is prepared for you. Praise the Lord. ஆண்டவர் செய்த பெருக்கம், அந்த அற்புதம் அவர்களுக்கும் உரியது என்று இயேசு கண்டார். அதனாலதான் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா, அவர்களை சுகமாக்கினார். எனவே இப்பொழுது இவர்கள் தாராளமாய் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இங்கேயும் சுகத்தை தான் கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 35-36 பாருங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ முதல் இடத்துல நீங்க பார்க்கலாம், அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாற்றும்படிக்கு ஜீசஸ் ரீச்ட் அவுட் டு தெம். இயேசுவே அவங்கள போய் சந்திச்சார், இயேசுவே அவங்கள போய் சுகம் கொடுத்தார். அவங்க வந்து கேட்கல, நாங்கள் வியாதியோடு இருக்க ஆண்டவர்னு சொல்லலை. ஜீசஸ் ஐடென்டிஃபைட் தெம் அண்ட் மினிஸ்டர்ட் டு தெம் அண்ட் ஹீல் தெம். ஸோ இயேசுவே அவங்கள தேடி போனார், அற்புதம் செஞ்சார். ஸோ இவங்களும் வியாதிக்காரங்க தான். ஆனால் இங்கே ஒரு வியாதிக்காரங்க இருக்கிறாங்க. இந்த வியாதிக்காரங்க நாங்கள் வியாதிக்காரங்க தான் ஒத்துக்கிட்டு வரிசையில் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் வியாதிக்காரங்க தான் ஆண்டவரே. ஆனால் முந்தின கூட்டத்தில் அக்கறையில் இருந்து அங்கிருந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. நான் சுக்க 10 பேர்த்தோட சேர்த்து மொத்தமாக நிற்கிறான் இல்லையா. பெரிய வியாதி கூட வச்சுருந்துருப்பான் போல இருக்கு, ஆனால் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நிற்கிறான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்பா வியாதியாக இருக்கியா வரிசையில் வாடினோடனே சளி பிடிச்சவன் கூட என்ன பண்ணிட்டான், வந்து ஜலதோஷம் பிடிச்சவன் கூட வரிசையில் நின்ட்டான். இங்கே ஒப்புக்கொள்ளுகிற கூட்டம். அவரை அறிந்திருக்கிற ஜனம் தங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளும் போது அவருடைய அற்புதம் துரிதமாய் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஹியர் ஐ அம் லார்ட், இங்கே இருக்கிறேன்ப்பா, எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்னாருன்னு தெரியும், ஆனால் எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கே, அந்த பலவீனம் இருக்கிறதுனால என்னால் நான் செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் இருக்குதே. அவனை வரிசையில் வைக்கிறாரு. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு இவங்களுக்கு என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு முதலாக இருந்த அந்த கூட்டம் சுகமாக்குனாரே, அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக, பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை தேவன் பலப்படுத்தினார். இந்த கடைசியில் சொல்லப்பட்ட ஜனம் அவர்களை ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது அவர்கள் போய் சேருவதற்காக, டு ரீச் த டெஸ்டினி they need an empowerment. அவர்களை பலப்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் இந்த ஜனக்கூட்டம் அவர்கள் அவரை அறிந்திருந்தபடினால் அவர்களுக்கு துரிதமாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். மாத்திரமல்ல, they were able to touch him. அவரை ரீச் பண்ணாங்க.
எதுக்கு ரீச் பண்ணாங்கன்னா, அவங்க ரீச் பண்ண வேண்டிய இடத்தை ரீச் பண்றதுக்கு இயேசுவை தொட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தொட வேண்டிய இலக்குகள் இருந்தது, அவைகளை தொடும்படிக்கு இயேசுவை தொட்டார்கள். இந்த இரவில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க அடைய வேண்டிய இலக்குகள் இருந்தும் அடையக்கூடாமல் பலட்சியப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு வரிசை உண்டு. இந்த நாளில் நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதுதான் என் பலவீனம், இதான் என் பிரச்சனை. I want to reach out to you, Lord. I want to stretch my hands and I want to touch you. So these are a very special people, because by touching Jesus they received an impartation. Praise God. இந்த இரவு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, 2 காரியத்திற்காக. ஒருவேளை இங்கே இன்றைக்கு இணைந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஆவியில் நோய் கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிற பலட்சியப்பட்டிருக்கிற 2 விதமான ஜனங்கள். ஒன்று, நீ விரும்பியும் பெறக்கூடாது இருக்கிறாய், மனம் இருந்தும் அடையக்கூடாமல் இருக்கிறாய். 2 இடத்துல இருக்கிற ஆட்களையும் ஆண்டவர் இன்றைக்கு சந்திக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ நிச்சயமா உனக்குரிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நிச்சயமாக நியமிக்கப்பட்ட இலக்குகளை பத்திரமாய் போய் சேருவாய், பத்திரமாய் போய் அடைவாய். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ண போறோம். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நேரம் எடுத்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. அடுத்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். எனக்கு ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜோமன உங்களுக்கும் ஆண்டவர் பல காரியங்களை உணர்த்துவார். சரியா? அதனால இந்த நாட்கள் தேவனால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் எதை அடைய வேண்டுமோ அந்த இலக்குகளை நிச்சயமாய் அடைவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீ தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எந்த பயமா இருந்தாலும் அந்த பயத்திற்கு, எல்லா பயத்திற்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிற மீட்டுக் கொள்ளுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். இந்த இரவு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வல்லமையோடு அனுப்பப்படட்டும். ஆண்டவரே, அது ஃபியர் அபவுட் ஃபியூச்சரா இருக்கலாம், ஃபியர் அபவுட் டுமாரோவா இருக்கலாம். ஆண்டவரே, ஃபியர் அபவுட் எனிதிங் இன் லைஃப். எஸ் லார்ட், ஹalleluya. எல்லா பயங்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே சில பலவீனங்கள் வந்து விடுமோ என்கின்ற பயங்கள், பிள்ளைகளை குறித்த பயங்கள், எந்த பயமா இருந்தாலும் சரி, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அந்த பயம் எனும் நுகத்தை முறித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி நன்மைகள் துரிதமாய் அனுப்பப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் துரிதமாய் கிடைப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ஜனம் துரிதமாய் விடுவிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பெற்றுக்கொள்ளும்படி நீ இந்த ஜனத்தை வியாதிகள் பலவீனங்கள் நீக்கி பெற்றுக்கொள்ள செய்யுங்க. அதே போல பலவீனங்களை நீக்கி பலவீனங்களை மாற்றி எந்த இலக்குகளை அடைய வேண்டுமோ அந்த இலக்குகளை அடைய செய்யுங்க. உடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். உடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, உடைய வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வசனத்தை அனுப்பி அற்புதங்களை செய்யும். இன்னைக்கும் இந்த நெட்வொர்க்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் நீர் தீவிரமாய் கிரியை செய்கிற வாரமாய் இருக்கட்டும், துரிதமாய் அற்புதங்களை நடப்பிக்கிற வாரமாய் இருக்கட்டும் தகப்பனே. யார் யார் ஆண்டவரை தங்கள் நாட்களை, ஐயோ இத்தனை நாட்களுக்குள்ள இது நடக்கணுமே என்று கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஆமென், ஆமென், ஆமென்.